ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் பைல் ரீடிங் தான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் முன்னாடி 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. இன்னைக்கு வந்து பர்பிள் தீம் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு லோன்லினஸ் எண்ட் ஆகுது, ரைட்? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கெரியராக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த நியூ சர்க்கிள் ஆஃப் பீப்புளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது. ஸோ டுகெதராக வந்து நீங்கள் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இனிமேல் சான்சஸ் இருக்குது. அண்டு தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த ஜேர்னி எண்ட் ஆகுது, ரைட்? உங்களுக்கு இந்த லோன்லியாக இருக்கேன், எலோனாக இருக்கேன், அதெல்லாம் வந்து இனி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பீப்புளோட வந்து நிறைய வந்து இனி இன்டராக்ட் பண்ணுவீங்க. உங்களோட ரியல் லைஃப்பில் வந்துட்டு நிறைய நடக்கும். அண்ட் சம்வேர் வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் அண்ட் உங்களோட மைண்ட் செட் எல்லாமே வந்துட்டு பயங்கர போல்டாகும். நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும் வரக்கூடிய டேஸில். அண்ட் எஸ்பெஷலி வந்து உங்களோட அந்த கெரியர் ப்ரொஃபஷனல் லைஃப் அது வந்து நிறைய சேலஞ்சஸ், அதாவது உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து சரியாக செட் ஆகாமல் இருந்திருக்கும், ஜாப்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த டைம் பீரியடில் பீப்புள் உங்கள் கூட இருந்தவங்க உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப தனியாக பயங்கரமாக உங்களை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப தனியாக இருந்திருப்பீங்க. பட் ஆனால் வந்து வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கெரியர், உங்களோட அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கும் பீப்புள் மத்தியில், ரைட்? அப்போ வந்து நீங்கள் அந்த லோன்லியாக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. அண்ட் உங்கள் மைண்ட் செட்டும் மாறும், ரைட்? அண்ட் ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலி சரி ஃபினான்ஷியலியுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. உங்களோட ஒர்க், அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை இப்போ ஏதாவது ஒன்று ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சம்திங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் சோலோவாக பண்ணுறீங்க, எல்லா ஒர்க்கும் நானே தான் செய்கிறேன், ஒரு சப்போர்ட் ஒரு டீமாக இல்லாமல் உங்களுக்கு கீழே இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே பீப்புள் இல்லாமல், இல்லை ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க, அது மாதிரி இருந்துச்சுன்னா எஸ், உங்களுக்குன்னு பீப்புள் வருவாங்க. இனி உங்களோட ஃப்யூச்சர் லைஃபாக இருக்கட்டும், கெரியர் லைஃபை சொல்கிறேன், ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நீங்கள் தனியாக வந்து
செய்ய மாட்டீங்க. லைக் உங்களுக்குன்னு பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட ஹெல்ப் கைடன்சஸ் மூலயமா தான் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் இனி இருக்கும். ஸோ நிறைய வந்து பிளானிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் லைஃப் குவைட் பிஸியாகவே இருக்கும். இப்போ நீங்கள் மேபி வீட்டிலே உட்காந்துருக்கீங்க, எங்கேயும் போக முடியாமல் இருக்கீங்க, அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு உங்களோட லைஃப் ஸ்டைலும் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு, கான்டாக்ட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, எஸ், ஃப்யூச்சரில் நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, நிறைய இன்விடேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். ப்ரொஃபஷனல் சைடில் சொல்கிறேன். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஃப்யூச்சரில். இது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாற்றங்கள், உங்கள் ஹேபிட்ஸில் இருந்து அண்ட் உங்களோட அந்த திங்கிங் வரைக்கும் நிறைய இருக்கும். இப்போ வந்து ஹோப்லெஸ்ஸாக இருக்கு, உங்களுக்கு பயங்கர ஹோப் இருக்கும், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நல்லாவே இருக்கு. நிறைய நாலேஜ், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும் ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப். நீங்களுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரைட்? வெரி 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 மச் ஆக்டிவ். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்பெஷலி ரொம்ப ஃபியூச்சர் கிடையாது, நியர் ஃபியூச்சர் தான் நான் சொல்லுவேன். பயங்கர பேஷன் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. வெரி மச் பேஷனேட்டாக இருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 நார்மலி பேஷனேட்டான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக எதுவும் செய்யணும், எது செஞ்சாலுமே வந்துட்டு முழு மனசோட செய்வீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் நிறையா வந்தாலுமே அதில் உங்களால் செய்ய முடியாது, எஸ் என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அதை குவிட் பண்ணிடுவீங்க, ரைட்? உங்களுக்கு எது செய்ய முடியும், எது செய்ய தோணுதோ அதை தான் செய்வீங்க. மேபி நிறைய ஆஃபர்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்திருக்கலாம் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலி. பட் ஆனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். உங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகலைன்னா கஷ்டப்பட்டாலும் செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சாதான் செய்வீங்க. ஸோ அப்போது அந்த ஒரு பேஷனேட், ரொம்ப பேஷன் உங்களுக்கு இருக்கு, பிடிச்ச விஷயத்த செய்கிறீங்கன்னா தூக்கமே இல்லாமல் அந்த டாஸ்க்கை முடிச்ச அப்புறம் தான் நீங்கள் தூங்குவீங்க, அப்படி. ஸோ அந்த ஒரு பேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். அது வந்து உங்களை நிறைய தேட ஆரம்பிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட மிஸ் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். உங்கள் மைண்ட் செட்லேயுமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ், எதையும் என்னால் செய்ய முடியும், எஸ் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், அந்த கான்ஃபிடென்ட் நிறையவே இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங் கோல் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க, நிச்சயமாக ரீச் பண்ணுவீங்க. ஒரு சக்ஸஸ் இருக்குது அண்ட் நேம் ஃபேம் கண்டிப்பாக வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு இருக்குது. மேபி அது ஸ்லோவாக இருந்தால் கூட கரெக்டான ஜேர்னியில் தான் வந்துட்டு ஒரு சில பேர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நம்பிக்கையோடு இருங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஃப்யூச்சர் ஜேர்னி ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் சரியாயிடுச்சுன்னா பர்சனல் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சரியாயிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Okay, Chariot. See, pile number 2. ஸோ பி ரெடி, பி ப்ரிப்பேர்டு, பி ஆக்டிவ் நான் சொல்லுவேன். சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு எனர்ஜி சேவ் பண்ணணும் அண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் க்ரோத், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது.
எஸ்பெஷலி இந்த 2025 வந்து உங்களோட இயராக இருக்கும். ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக உங்களோட இயராக இருக்கும். நிச்சயமான 100% growth அப்படிங்கிறது வந்து இருக்கு. ரைட். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட, இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் சாப்பிட்ற ஹேபிட்ஸில் இருந்து கூட, நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அது மாதிரி கூட, இன்ஃபேக்ட் உங்களோட டே டு டே லைஃப் ஓட ப்ரிஃபரன்சஸ் மேற்கொண்டு இவ்வளோ நாளாக டே டு டே எப்படி இருக்கீங்க, இப்போ இனி வரக்கூடிய டேஸில் எப்படி இருக்கீங்கங்கிறது பாருங்கள். அது உங்களுக்கு அந்த தெர் வாஸ் அ டைம் நீங்கள் உங்கள் பாஸ்டில் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டில் இருந்திருப்பீங்க. ஒரு நாளுமே உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். தெர் வாஸ் அ டைம் இருந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். அந்த மாதிரியான ஒரு மெமரிஸ், அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸ் திருப்பி ரீக்ரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் என்டர்டைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஜாலியாக வெளியே போவோம், தட்ஸ் இட். அதெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களை பார்க்குறீங்க, உங்களோட அந்த கான்ஃபிடென்ட், பாசிட்டிவிட்டி. there was a time நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் கண்ணாடி அதிகமாக பார்த்துட்டு இருப்பீங்களா, மிரர் பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களோட பியூட்டி, உங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, நீங்களே ரசிப்பீங்க உங்களை. வெரி கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. எஸ், என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும் பீப்புளை, அப்படி எனக்கு அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது, எனக்கு அந்த அட்ராக்ஷன் ஒரு ஆரா இருக்குது. அது மாதிரி பேசிட்டு சொல்லிட்டு இருந்த பர்சன் தான். அது மாதிரி திருப்பி நீங்கள் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வருங்க. அதாவது வீக்னஸ் அப்படிங்கிறதே மறைஞ்சிரும் உங்களுக்கு. அந்த போல்ட்னஸ் அண்ட் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அண்ட் ரிஸ்க் எடுப்பீங்க. இவ்வளோ நாளாக சேஃப் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பைல் நம்பர் 2, சேஃப் கேம் ப்ளே பண்ண மாட்டீங்க, ரிஸ்க் எடுப்பீங்க. என்ன கிரிட்டிசிசம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஐ டோன்ட் கேர். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த வீக்னஸ் வந்து மறையுது கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது மற்றவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஏதோ சொல்லுவாங்களே, ஜட்ஜ் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா எதிர்த்து பேச போல்ட்னஸ் இருக்காது ஏதோ ஒரு விஷயத்துக்காக. பட் இனிமேல் வந்துட்டு வேணுக்குனே கூட செய்வீங்க. ஒரு சில பேர் அவங்க பேசணும், அவங்களை வெறுப்பேற்றணும்னு கூட செய்வீங்க. அந்த அளவுக்கு போல்ட்னஸ் திருப்பி வந்துடும். ரைட், வெரி போல்ட்னஸ். ஐ குட் ஃபீல் தட். அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே தெரியுது. அண்ட் உங்கள் ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் வந்து வரக்கூடிய உங்கள் ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெரி மச் செல்ஃபிஷாக இருப்பீங்க. அதாவது உங்களை பற்றி தான், நீங்கள் தான் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைப்பீங்க. உங்களுக்கு எது தோணுதோ, எது செய்யணும் அதை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. அண்ட் சாக்ரிஃபைசஸ் எல்லாமே வந்து இனி இருக்காது. அண்ட் உங்களோட ஓன் லைஃப், ஓன் ஜேர்னி அப்படி தான் இருக்கும் இனிமேல் வருது. அதாவது இப்போ ஒரு விஷயம் வாங்குறீங்க, செய்கிறீங்கனாலுமே உங்களோட ஃபேவரட்ஸ் தான் இனி வந்துட்டு இருக்கும். உங்களோட ஓன் பிளானிங், உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் முடிவு எடுப்பீங்க. தட்ஸ் இட். அது சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் கேர். இந்த ஒரு மைண்ட் செட் வரும். ரைட். அண்ட் பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை விட்டுருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஒரு வீக் கேரக்டராக இருக்கிறனால இப்போ டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப போல்டாக போகிறனால அவங்க உங்களை கிரிட்டிசிசமும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து உங்கள் மேலே இருக்கிற அந்த ஐஸை எடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களோட அந்த நியூ லைஃப் வரக்கூடிய டேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ண பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து குவைட் யூனிக்காக இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்காது இந்த சென்ஸ், அவங்களுக்கு அது மாதிரி செய்யணும்னு தோணாது. நீங்கள் என்றைக்குமே எது செஞ்சாலும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். இன்ஃபேக்ட் உங்களோட அந்த கலர் சூஸிங்கில் இருந்து, ட்ரெஸ் செலெக்ஷன்ஸில் இருந்து, சின்ன சின்ன ஒரு கலெக்ஷன்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வெரி யூனிக்காக இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க குவைட் நார்மலாக தான் இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராங் குவாலிட்டி உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்ட கிடையாது. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருந்திருக்கீங்க, 100% இருந்திருக்கீங்க. ஒரு குரூப்பில் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஒரிஜினாலிட்டியவே வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சுருந்தீங்க. பட் இனி அது வெளியே வரும்.
நீங்கள் இனி எந்த குரூப்லையுமே ஃபிட் ஆக மாட்டீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பீப்புள் வந்துட்டு அவங்களாவே வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணணும், ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். இட் குட் பி பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷ்னலாகவும் சரி. பட் ஆனால் நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு உங்களோட எனர்ஜி அண்ட் உங்களோட ஆரா வைப் மேட்ச் ஆனால் மட்டும்தான் யூ கனெக்ட், பட் நாட் டீப்லி. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டீப்பான ஒரு எமோஷ்னல் பாண்டிங் கனெக்ஷன் இது வந்து இனி வரக்கூடிய டேஸில் வைக்க மாட்டேங்க. வெரி மச் ப்ராக்டிக்கல் தெரியுது. ப்ராக்டிக்கல் எனர்ஜி ரொம்ப நிறையா தெரியுது. எமோஷ்னல் எனர்ஜிலாம் கம்மி தான். பைல் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து எப்படின்னா, உங்களோட மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பவரை திருப்பி எடுப்பீங்க. உங்களோட அதாவது மென்டலி பார்க்குறப்போ பயங்கர ஒரு போல்ட்னஸ் தெரியுது. ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே நீங்களாக கிரியேட் பண்ணுவீங்க. வாட் எவர் இட் இஸ். அதாவது மற்றவங்க ஒப்பீனியன்ஸ் கொடுத்தா கூட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் தான் கொடுப்பீங்க. மற்றவங்க ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்குவீங்க, இல்லைன்னா இல்லை. எஸ்னா எஸ், நோனா நோ. அவங்க ஃபேவரட் பர்சன்னா நோ சொல்லிட்டு அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் வந்து இப்போ இருக்க மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. என்ன வேணால் நினச்சிக்கோ, ஐ டோன்ட் கேர். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங் செல்ஃபிஷான இந்த ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் கண்டிப்பாக இது உங்கள் லைஃப்க்கு பெரிய சப்போர்ட் அண்ட் க்ரோத்தை கொடுக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அதை ரீடிங் கொடுக்க ஆரா அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே வருது. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஃபுல்லாக கெரியர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் தான் அதிகம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கார்டில் பார்க்குறப்போ நிறைய அபிண்டன்ஸ் நிறைய தெரியுது. அண்ட் ஃபைனலி வந்துட்டு ஒரு ரியாலிட்டிக்குள்ளார நீங்கள் வர போகிறீங்க. லைஃபோட ரியாலிட்டியில் இவ்வளோ நேரம் ஒரு கற்பனை, உங்களுக்கு நிறைய டே ட்ரீமிங் பண்ணுவீங்க. நிறைய கற்பனைகள்லாம் இருக்கும். சம்டைம்ஸ்லாம் ஃபேண்டசியெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு அதெல்லாம் கூட மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட்டு நீங்கள் இன்னும் ஒரு சில ரியாலிட்டிஸ் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம் லைஃப்பில். பட் இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் அந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வரக்கூடிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் போல்ட்னஸ் தெரியுது. அதாவது உங்களோட லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷனை யார் பறிக்கணும்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன். ரைட், நீங்கள் வந்து இனிமேல் உங்களோட ஃப்யூச்சர் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட லைஃப் அதை கிரியேட் பண்ணணும். தட்ஸ் இட். மற்ற யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருக்கீங்க. சொந்தமாக வீடு கட்டணுன்ற ஒரு ஆசை, நீங்கள் ஏர்ன் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆசை. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. எதுவுமே நீங்களாக செஞ்சு பண்ணணும், உங்களோட உழைப்பில் வந்துட்டு வரணும்,
உங்கள் உழைப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கோல் இருக்குது பைல் நம்பர் 3க்கு. எஸ், பட் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சேலஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 நீங்கள் வந்து எஸ் நல்ல ஒரு சக்ஸஸ், நல்ல ஒரு டாப் பொசிஷனில் வந்துட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பொசிஷன் போகிறதுக்குள்ளார உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் கொடுப்பாங்க. உங்கள் பொறுமை ரொம்ப டெஸ்ட் கூட பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி நீங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படாதீங்க. ரைட், இங்கே வந்து கீப் கோயிங், கிவ் அப் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் வந்து கிவ் அப் பண்ணியிருக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு ஃபைட் பண்ண தெம்பு இல்லை, என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு கிவ் அப் பண்ணியிருக்கலாம். இல்லை கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜில் கூட நீங்கள் இருக்கலாம். பட் கிவ் அப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களோட லைஃபுக்காக வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து எப்படின்னா, ஒரு சில பேர் இப்போ குவைட் லேசியாக இருக்கீங்களா, மேபி ஜாப்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து கெரியர் டெவலப்மெண்ட் இல்லாமல் அப்படியே கெரியரில் அப்படியே இருக்கலாம். அண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்குது, பட் ஆனால் சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து உங்களை அந்த கெரியர் லைஃப்குள்ளே, ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே இறங்க விடாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணுறது, எல்லா சைடும் ட்ராப்பாக இருக்குதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மைண்டை கிளியராக வைங்க. ரைட், கொஞ்சம் போல்டாக இருந்து ஃபேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் இப்போ நீங்கள் பண்ணணும். பி ஆக்டிவாக இருங்க. எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ப்ரொடெக்டர் ஆரா. ஓகே, பிகாஸ் இப்போ கரண்ட்லி ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை விட உங்களோட பர்சனல் லைஃப், எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து ரொம்ப டுவெல் ஆகுறீங்க. எய்தர் வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப், இல்லைன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் அதிகமாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கீங்களே தவிர ப்ரொஃபஷனல் பண்ணுறீங்க. பட் ஆனால் பயங்கர பேஷன் இல்லை. உங்களோட ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட், உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருக்குது. அண்டு அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பிளானிங் ஐடியாஸ் வந்து மேபி உங்களுக்கு இருக்கலாம். அது கண்டிப்பாக வந்து அந்த ஐடியாஸ் இருந்ததுன்னா அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஃப்யூச்சரில் ஒரு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரெனராக ஆகலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது உங்களுக்குன்னு ஒன்று ஓன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்கள் பேர் நிச்சயமாக வந்துட்டு பேசப்படும். அந்த ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது, அப்சல்யூட்லி இருக்குது. சார் okay, 6 of wands. You've got magician card, which is wonderful. உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ்ங்கிறது வந்து நல்லா அகெயின் வந்து என்ன காமிக்குதுன்னா, தேர்ட் பர்சன் இன் யோர் லைஃப். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட், ரைட், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக இருந்தது இன்னைக்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே மாறி இருக்கு. பட் இட் இஸ் ஓகே, வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது. நீங்கள் ஹெல்ப் கேட்டால் செய்யறதுக்கு பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டிவைனோட ஹெல்ப், ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் வரைக்கும் உங்களுக்கான ரீடிங் ப்ரொஃபஷனலில் இப்போ ஆக்டிவாக இருக்கணும். அதைத்தான் திருப்பி திருப்பி வருது. உங்களுக்கு வந்து பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் எனர்ஜி தான், வெளியிலேருந்து யாரும் கிடையாது. உங்கள் கூட இருக்கவங்க தான் பிளாக்கேஜஸ். அவங்கள நீங்கள் போல்டாக ஹேண்டில் பண்ணணும். இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். இப்போ எப்படி நீங்கள் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட கோல், ட்ரீம்க்கு யாரெல்லாம் தடையாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து நீங்கள் முன்னுக்கு வரணும்னு நினச்சா கூட அது சரியில்லைன்னு சொல்லி உங்களை கெயின் வந்துட்டு குழப்பறாங்களோ, ஸ்டே அவே. இந்த ஒரு டைம் பீரியடில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் முக்கியம். உங்களை நீங்கள் நம்புறது அதை விட முக்கியம். ஓகே, ஸோ
கீப் ஒர்க்கிங். ஓகே, பிளான் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, ரியாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட், பட் அதுவும் கால்குலேட்டிவான ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, ரிஸ்க் எடுங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் பாட்டுக்கு பிளான் இல்லாமலாம் எடுக்கக்கூடாது. ஒரு கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட இந்த ஜேர்னியில் யூனிவர்ஸோட ஹெல்ப்பும் இருக்குது, பீப்புளுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க இஃப் யூ ஆஸ்க், நீங்கள் கேட்டிங்கன்னா. ரைட். ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ரொஃபஷனல் தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான டைம் பீரியட் இது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.